தொடரும் செல்போன் அழைப்புகளால் தொல்லை. இதனால் ஒருத்தர் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு படக்குழு மேலே இவர் தானாகவே முன் வந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மை நமக்கு தெரியாது. 1,10,00,000 இவர் நஷ்ட ஈடுக்கு போய் கேஸை போட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜம்மு காஷ்மீரில் 2014ஆம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைஞ்ச இராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட வாழ்க்கை வரலாறு அமரன் அப்படின்ற திரைப்படமாக எடுக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வெளியான 10 நாள்லையே 200 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. பெரிய சாதனை படைச்சது. இப்போ வரைக்கும் இந்த படம் 303 கோடி வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் காலேஜில் படிக்கும்போது சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி இடையே மலரும் காதலை வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீனு. தன்னோட செல்ஃபோன் நம்பரை சாய் பல்லவி எழுதி ஒரு துண்டு சீட்டில் சிவகார்த்திகேயன் கிட்ட வீசிட்டு விடுதிக்கு மேலே, அதாவது ஹாஸ்டலுக்கு மாடிக்கு போய் ஒரு செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிப்பாங்க. அப்போது சிவகார்த்திகேயன் அந்த செல்ஃபோன் நம்பரை தன்னோட செல்ஃபோனில் டைப் பண்ணி ஃபோன் செய்வார். அதை சாய் பல்லவி எடுத்து பேசுவாங்க. அந்த காட்சியில் தான் சாய் பல்லவியோட 10 இலக்கு எண்ணு தெளிவாக தெரியும். இதில் என்ன கூத்துனா, உண்மையிலேயே இந்த செல்ஃபோன் எண்ணை சென்னையை சேர்ந்த இன்ஜினியர் மாணவர் வசீகன் என்பவரோட சொந்தமான நம்பராம். இந்த படம் வெளியான நாள்லேருந்தே இவருக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் மெசேஜும் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு இவர். பேசுகிறவங்க எல்லாருமே நீங்கள் சாய் பல்லவி தானே, படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு பாராட்டும் தெரிவிக்கிறாங்களாம். அதே நேரத்தில் வாகீசன் இந்த படத்தை பார்க்காததால் ரொம்பவுமே குழப்பத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படத்தை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த படத்தில் இந்த சீனில் கொடுக்குற நம்பரு இவரோட நம்பரு தெளிவாக காட்டப்படுது. நாளுக்கு நாள் இவருக்கு வரும் அழைப்புகள் எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமாக போகிறதால மன உளைச்சலுக்கு ஆளான இவர் பெரும்பாலான நேரங்களில் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாராம். தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு சுவிட்சை ஆன் பண்ணால் போதும், திருப்பியும் இதே மாதிரி கால்ஸ் வந்து ஒரே தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்களாம். எப்போவுமே செல்ஃபோனு ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறதால இவரால் தூங்க முடியலையாம். இது குறித்து அவர் மனவேதனையோட சாய் பல்லவி அப்படின்னு நினச்சி என்னை எல்லாரும் ரொம்பவுமே கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அதனால் நிம்மதியாக தூங்க கூட முடியல, படிக்க முடியல, ஒரு டாக்ஸி கூட புக் பண்ண முடியல அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து ஃபோனோட தொல்லை அதிகரிக்கிறதால படத்தோட தன்னோட செல்ஃபோன் எண்ணை தெரியும் காட்சியை மறைத்து விடுமாறு படக்குழுவுக்கு கோரிக்கையும் விடுத்திருக்காரு. அதுக்கு எந்த ஒரு பதிலும் வராததால் கொதித்து எழுந்த வாசிகன் 1,10,00,000 இழப்பீடு கேட்டு அமரன் படக்குழுவுக்கு நோட்டீஸும் ஒன்று அனுப்பியிருக்காரு. இது தொடர்பாக வசீகனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது முடியலை. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புமாறு தகவல் மட்டும் வந்தது. அந்த அளவுக்கு அவர் மனவேதனையோட உச்சத்தில் இருக்கிறதா தெரிவித்தார். ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வடிவில் பிரச்சனைகள் வரும் என்பார்கள். ஆனால் இந்த வசீகனுக்கு சாய் பல்லவி வடிவில் வந்திருக்குது. இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ.